வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இந்த வீடியோவில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபஸ்ட் டிகிரி கேட்டகரியில் லீனியர் ஃபார்மில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், அதோட ஜென்ரல் ஃபார்மேட் என்ன, அதோட சொல்யூஷன் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபஸ்ட் டிகிரி அதில் ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். The equation dy by dx plus py is equal to q is a linear equation where p, q are constants or functions of x alone. Functions of x alone லாம் xல மட்டும்தான் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலான்னா, அதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா y into e power integral p dx is equal to integral q into e power integral p dx dx plus c ஆல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லீனியர் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் திஸ் ஒன். லீனியர் ஈக்குவேஷன்னா அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, போய் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஞாபகம் இல்லைன்னா. நெக்ஸ்ட் இதில் ஒரு 2 நோட் இருக்குது பாருங்கள். அந்த ஈக்குவேஷனில் q பார்ட், இந்த q பார்ட் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் இஸ் திஸ் ஒன். தட் இஸ் சொல்யூஷன்லேயுமே இங்கே q இஸ் ஈக்குவல் டு 0 போட்டோன்னா வி அப்டைன் திஸ். இந்த ஈக்குவேஷன் என்னென்னா இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் மீன்ஸ் ஈக்குவேஷனுக்கு இன்னாண்ட 0 இருந்துச்சுன்னா we easily identify it is a homogeneous. ஸோ homogeneous linear ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் திஸ் ஒன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், p and q கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் x அலோன்னு சொல்லியிருப்போம். சப்போஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் y அலோனாக இருந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். கிவன் ஈக்குவேஷன் ஆல்சோ வேரி ஆகுது பாருங்கள். dx by dy ப்ளஸ் px is equal to q அந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அதோட சொல்யூஷன் இஸ் திஸ் ஒன். ஸோ இதுலேயே தான் xy ரீப்ளேஸ் ஆகிருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் e இன்ட்டு இ பவர் இன்டெக்ரல் pdxை வந்து நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவோம். இப்போ இந்த டாப்பிக்கில் நான் இந்த வீடியோவில் 12 சம்ஸ் தந்திருக்கேன். 12மே வந்து டிஃப்ரெண்ட்டான சம்ஸ். டிஃப்ரெண்ட்டான சம்னா இந்த டிஃப்ரென்சியேஷன் பார்ட் வந்து ஒரு சம்க்குமே வந்து கொஞ்சம் வேரி ஆகுது. ஸோ நம்ம டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலா மட்டுமே தெரிஞ்சால் போதும். என்னோடய நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கேட்டகரிக்கும் ஒரு சம் மாதிரி நான் எடுத்து தந்திருக்கேன். ஸோ அந்த 12 சம்ஸுமே ஃபுல்லாக பாருங்கள். ஒன்றுமே கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் dy by dx plus 2y minus 3 is equal to 0. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னா ஃபஸ்ட் அந்த ஜென்ரல் ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். we identify this is in the form of dy by dx plus py is equal to q. Here p is equal to 2, q is equal to 3. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதோட சொல்யூஷன் என்னென்னா நம்மளுக்கு தெரியும், இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன். இதில் இன்டகிரேஷன் ஒன்றும் காம்ப்ளிகேட்டடாக இல்லை. தட் இஸ் திஸ் பார்ட். ஸோ we easily obtain the result. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். செகண்ட் சம் பாருங்கள். this one, dy by dx plus y cos x is equal to 1 by 2 sin 2x. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இதுவும் வந்து dy by dx plus y into in terms of xல இருக்குது. அதே மாதிரி this is also in terms of x. ஸோ functions of x alone ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் நம்ம இந்த ஃபார்மேட்டில் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். pq ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். இ பவர் இன்டெக்ரல் பி டிஎக்ஸ் போடலாம். இ பவர் இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், காஸ் எக்ஸோட இன்டெக்ரல் சைன் எக்ஸ். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இஸ் ஃபைனலி வி கெட் இ பவர் சைன் எக்ஸ். இந்த வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சைன் 2x இன்ட்டு இ பவர் சைன் எக்ஸ் இன்டெக்ரலில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சைன் 2xை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதனால் இந்த இன்டெக்ரல் பார்ட் மட்டும் தனியாக நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். இதில் சைன் 2x நம்மளுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா தெரியும்.
2 sin x cos x போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தாவே வந்து இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாவே வந்து இந்த வேல்யூஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடுறோம். sin xக்கு வந்து இசட்டுன்னு எடுக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? cos x is equal to dz வருது. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் இந்த sin 2xல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபைனலாக இந்த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு போய் இந்த இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பண்ண நம்மளுக்கு இன்டெக்ரல் 2z into e power z dz வருது. இதோட இன்டெக்ரேஷனும் நம்ம இன்டெக்ரல் u dv மெத்தடில் தான் போடணும். ஸோ அதுக்குண்டான ஃபார்முலா என்னென்னா இன்டெக்ரல் u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும். அதனால் அந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ண போகிறோம். u எப்பயுமே எப்படி எடுப்போம்னா எது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஈஸியாக நம்மளுக்கு 0 ஆகும் அந்த மாதிரி இருக்கிறத தான் வந்து நம்ம யூன்னு எடுக்கணும். அனதர் வேல்யூவாக நம்ம டிவி அந்த டிஇசட்டை சேர்த்து டிவின்னு எடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இசட்டை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஈஸியாக வி அப்டைன் 0. ஆனால் இ பவர் இசட்டை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது வந்து 0 ஆகாது. ஸோ அதனால் இசட்டை வந்து யூனும் ரிமைனிங் வேல்யூஸை டிவின்னு எடுத்துக்கிறோம். இசட்டோட டிஃப்ரென்சியேஷன் u dash is equal to 1ன்னு வருது. இங்கே dvனா இதை v கண்டுபிடிக்க இன்டெக்ரல் பண்ணுவோம். e power z கிடைக்கும். அதை vன்னு போட்டுக்குவோம். இதை அகெயின் இன்டெக்ரல் பண்ணால் v1ன்னு கிடைக்குது is equal to e power z. ஸோ இந்த வேல்யூஸில் எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். uv minus u dash v1 நெக்ஸ்ட் u டபுள் டேஷ் போட்டால் 0 வருது. u dash is equal to 1 u டபுள் டேஷ்னா 0. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்க டேர்ம்ஸில் நம்மளுக்கு 0 ஆகிடுது. 2 டேர்ம் தான் கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த சொல்யூஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் வி அப்டைன் த ரிசல்ட். ஃபைனலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் xyல தான் சொல்யூஷன் தரணும். ஸோ நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷனை இங்கே மாற்றிடணும். தேர்ட் சம் பாருங்கள். dy by dx plus y tan x is equal to cos cube x. As usual ஐடென்டிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அலோன் தான் இருக்குது. அதனால் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிட்டு PQ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அதோட சொல்யூஷன் ஃபார்மேட் எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா e பவர் இன்டெக்ரல் tan x dx. இன்டெக்ரல் tan x dxோட வேல்யூ log secant x. அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகி நம்மளுக்கு secant x மட்டும்தான் கிடைக்குது. is equal to integral cos cube x into secant x dx கிடைக்குது. secantனா 1 by cos. ஸோ காஸோட பவர் இங்கே ரெடியூஸ் ஆகுது. cos squared x dxன்னு வருது. cos squared xோட இன்டெக்ரேஷன் டைரெக்டாக பண்ண முடியாது. ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா போட்டு இன்டெக்ரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் போடுறதுக்கு நம்மளுக்கு இன்டெக்ரலும் தேவை, டிஃப்ரென்சியேஷன் தேவை, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸும் தேவை. அது எல்லாமே நீங்கள் ரெகுலராக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு எக்ஸாமில் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இது ஜஸ்ட்டு பார்க்குறதோடு இல்லாமல் கொஷின்ஸ்லாம் எழுதி வச்சு வேறு வேறு சம்ஸ்க்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்த்திங்கன்னா x into dy by dx plus y log x is equal to e power x into x power 1 minus 1 by 2 log x. இது வந்து x பவரில் இருக்குது. இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே x இன்ட்டு இருக்குது. ஸோ எக்ஸால் ஃபுல்லாக டிவைட் பண்ணி பார்க்கலாம். டிவைட் பண்ணால் we identify this equation. இது பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட் dy by dx plus py is equal to qவில் தான் இருக்குது. ஏன்னா இந்த y டேர்ம் எடுத்திங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அலோன், இது ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ் அலோன். அதனால் நம்ம லீனியர் ஈக்குவேஷன் இதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஃபார்மேட்டில் சால்வ் பண்ண போகிறோம். அதோட சொல்யூஷன் எழுதி இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் we get this one. இதை 1ன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஸ் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன். அதோட வேல்யூஸ் மட்டும் பார்க்கலாம். e பவர் இன்டெக்ரல் log x by x dx அதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா சப்ஸ்டியூஷன் தான் எடுப்போம்.
இங்கே log x வந்து நான் uன்னு எடுத்திருக்கேன். This implies இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x dx is equal to du. இந்த சப்ஸ்டியூஷன்லாம் நம்மளாக தான் ஐடென்டிஃபை பண்ணணும். நிறைய சம்ஸ் நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு எதை சப்ஸ்டியூஷன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். 1/xலாம் எடுத்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வேரியபிள் வந்து -1/x², எக்ஸோட பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. log எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1/x தெரியும். ஸோ அதனால தான் log x நான் யூனும் அந்த 1/x dxஐ வந்து நம்ம duனும் போட்டுக்கலாம். அந்த வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்ததை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டெக்ரல் u du கிடைக்குது. இதை இன்டெகிரேட் பண்ணால் u²/2 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு யூக்கு வந்து log x திருப்பி வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம். log x ஹோல் ஸ்கொயர். இதை எப்படி பண்ணலாம்? log x இன்ட்டு log xன்னு போடலாம். ஏன்னா இங்கே ஈவோட பவரில் லாக் இருக்கிறதுனால ஈயும் லாகும் கேன்சல் ஆகும்னு தெரியும். அந்த கான்செப்டை இங்கே கொண்டு வரத்துக்காக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த பவரை இருக்கிறத நான் எப்படி எழுதியிருக்கேன்னா e பவர் log x இன்ட்டு log x/2. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் x பவர் m இன்ட்டு என்ன, x பவர் mnன்னு எழுதலாம். ஸோ இந்த கான்செப்டில் இருக்கிறத இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா ஈயும் லாகும் கேன்சல் ஆகிறதுக்காக. ஃபைனலி we get this result. நம்ம ஃபைண்ட் பண்ண வேல்யூஸை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா we get this. இங்கே பார்த்தீங்கன்னா x பவர் -1/2 log x, இங்கே ப்ளஸ் x பவர் 1/2 log x. இது ரெண்டும் கேன்சல் ஆகி இன்டெக்ரல் e பவர் x dx வருது. இதை இன்டெகிரேட் பண்ணால் we get our result. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 5th one. x plus 2y³ into dy/dx is equal to y. இந்த ஈக்குவேஷனை நீங்கள் dy/dxன்னு எழுதினீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா நியூமரேட்டரில் y, டினாமினேட்டரில் y, இங்கே x வேறு இருக்குது. அதனால இதை வந்து அப்படியே கான்வர்ஸாக பார்க்கலாம். dx/dy ஃபைன் பண்ணி பார்க்கலாம். dx/dyயில் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபைனலி we get this result. இதை பார்த்தீங்கன்னா dx/dy plus px is equal to q அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ a linear equation in standard form. அதனால் நம்ம இந்த மாதிரி எழுதி ஒர்க் அவுட் பண்ணுறோம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா நம்மளால் சொல்யூஷன் ரீச் பண்ணுறது ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கோம். அதனால் இந்த கான்செப்ட் இங்கே ஃபஸ்ட் ஸ்டெப்லேயே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ஏன்னா இங்கே நியூமரேட்டரில் y, டினாமினேட்டரில் ஆல்சோ y, இங்கே டினாமினேட்டரில் x. இதை வந்து எக்ஸ் ஒய்ன்னு ஈஸியாக நம்ம செப்பரேட் பண்ண முடியாது. அதனால் அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து பார்க்குறோம். எடுத்து பார்த்தோன்னா we get a general form. அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக ஒரு ஃபார்மை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதனால் இப்படி போகிறோம். இதோட சொல்யூஷன் பாருங்கள். சொல்யூஷன்னா இங்கே வந்து எக்ஸ் இன்ட்டு வரும். ஏன்னா இங்கே வந்து ஃபார்மேட்டே மாறி இருக்குது. x into e power integral p dy is equal to integral q into e power integral p dy into dy plus c. அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதில் வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி ஆர்டினரி சிம்பிளிஃபிகேஷன் தான் போட்டிங்கன்னா we reach the result. நெக்ஸ்ட்டு சிஸ்ட் சம் பார்க்கலாம். 1 plus y² dx is equal to tan inverse of y minus x into dy. ப்ரீவியஸ் மாதிரியே தான் இது dy/dxல போட்டிங்கன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் வந்து xy வந்து மிங்கிள் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டுங்கிறதுனால அதோட ரிவர்சபிள் dx/dyக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம் ஐடென்டிஃபை ஆகுது. அதனால் இந்த ஃபார்மேட்டில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு அப்படியே புரியும். ஸோ dx/dy ப்ளஸ் px is equal to q ஃபார்மேட்டில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதோட சொல்யூஷன் எழுதி அதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 1/1 + y² dy. இது வந்து இதோட வேல்யூ என்னென்னா tan inverse of y. இதில் பார்த்தீங்கன்னா tan inverse of y நிறைய டைம் வந்திருக்கு.
ஸோ அதனால் சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப் y இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறோம். அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட டிஃப்ரென்சியேஷன் 1/1 + y², அந்த டேர்மும் இங்கே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்னால நிறைய டைம் வந்திருக்கு. ஆல்சோ அதோட டிஃப்ரென்சியேஷனுக்கும் நம்ம சப்ஸ்டியூஷன் தர முடியுங்கிறதுனால தான் இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் எடுக்கிறோம். ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். இங்கேயும் இன்டெக்ரல் u dv ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஃபைனல் ரிசல்ட் இஸ் திஸ் ஒன். 7th சம் பாருங்கள். y dash minus 3/x into y is equal to x³ sin x. இதை ஈஸியாக இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் அதோட சொல்யூஷன் எழுதியாச்சு. இதில் நீங்கள் x³ sin xலாம் இருக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஜஸ்ட் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வாங்க, நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். 1/xோட இன்டெக்ரல் வந்து log x, அதை போட்டோம்னா we get e power minus 3 log x. இந்த -3 வந்து இங்கே நியூமரேட்டருக்கு போனால் x power minus 3 ஆகும். ஈயும் லாகும் கேன்சல் ஆகி x power minus 3 ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே x³ இங்கே x power minus 3, இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆகி ஃபைனலி we get integral sin x dx. அதை இன்டெகிரேட் பண்ணால் we reach the result. 8th சம் பாருங்கள். இது இந்த முன்னாடி இருக்க டேர்மை டிவைட் பண்ணி பார்க்குறோம். இட் இஸ் ஆல்சோ இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் dy/dx + py is equal to q. நெக்ஸ்ட் இதோட சொல்யூஷன் பார்க்கணும். இதில் p பார்த்திங்கன்னா 2x/1 - x² இருக்கு. அதனால் நான் ஃபஸ்ட்டு இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணிடுறேன். e power integral p dx, that is e power integral 2x/1 - x² dx. கீழே ஒரு ஃப்ராக்ஷனில் கீழே இருக்கிறதோட டிஃப்ரென்சியேஷன் நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா லாகில் போடலாம். அந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். கீழே இருக்கிறதோட டிஃப்ரென்சியேஷன் என்னென்னா -2x dx. 1ஓட டிஃப்ரென்சியேஷன் 0 ஆகிடுது, இதோட டிஃப்ரென்சியேஷன் -2x dx வருது. அது வந்து இங்கே நியூமரேட்டரில் இருக்குது. அதனால் லாக் ஆஃப் அப்படின்னு டினாமினேட்டர் போடுறோம். மைனஸ் அந்த ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ வர மைனஸ் இது -log of 1 - x². இப்போ ஈயும் லாகும் கேன்சல் ஆகி 1 - x² ஹோல் பவர் -1ன்னு வருது. தட் இஸ் திஸ் ஒன். அந்த இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இந்த சொல்யூஷன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் we reach this one, integral x into 1 - x² whole power -3/2 dx plus cன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணுறதுக்காக ஒரு சப்ஸ்டியூஷன் எடுக்கிறேன். 1 - x² டீன் சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோம். எடுத்து போட்டோம்னா we obtain the result. ஸோ ஒரு சம்மும் ஒரு மாடலில் இருக்குதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த சம் இதில் வந்து ஒரு 12 சம்ஸ் போட்டிருக்கேன். 12ம் நீங்கள் வந்து நல்லா தரவாயிட்டிங்கன்னா எந்த மாதிரி சம் வந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஐடியா வந்து கிளிக் ஆகும். நிறைய சம்ஸ் நம்ம ஆனால் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். 9th சம் பாருங்கள். y dash minus 2y is equal to x² plus x. இதுவும் வந்து இந்த ஜென்ரல் ஃபார்மில் இருக்குது, லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மில். PQ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா this one into this one, that is x² plus x into e power minus 2x dx இருக்குது. ரெண்டு டேர்ம் எக்ஸில் மல்டிப்பிளில் இருக்கனால we take integral u dv ஃபார்முலா. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே எழுதியிருக்கேன், ஜஸ்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி u dv ஐடென்டிஃபை பண்ணுறப்ப எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஈஸியாக நம்மளுக்கு 0 கிடைக்குமோ அதை தான் நம்ம யூன்னு எடுக்கணும். நெக்ஸ்ட்டு டேர்மை dvன்னு எடுப்போம். e power minus 2x dx வந்து இங்கே dvன்னு எடுத்து இங்கே வந்து இன்டெக்ரல் போகும், இது வந்து டிஃப்ரென்சியேஷன் போகும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா you get the result. ஸோ பார்க்குறத விட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 10th சம் பார்த்தீங்கன்னா y dash plus 3y is equal to e power ix. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே p வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, q வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் x அலோனில் இருக்குது. அதனால் சொல்யூஷன்
நம்ம இந்த மெத்தடில் போடலாம். தட் இஸ் லீனியர் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் மெத்தடில் போடலாம். e பவர் ixனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், அதுக்காக தான் இந்த மாடலில் ஒரு சம் தந்திருக்கேன். ஸோ இன்டெக்ரல் e பவர் 3 + i into x வரும். 3 + i is a constant. e பவர் 2x எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் e பவர் 3 + ix பண்ணணும். This is the result. 11th question. y dash plus e power x into y is equal to 3 into e power x. p and q are functions of x alone இருக்கு. அதனால் இந்த லீனியர் ஈக்குவேஷன் சொல்யூஷனில் நம்ம போடலாம். ஜஸ்ட் அப்படியே பாருங்கள், இ பவரில் இருந்தாலுமே வந்து இந்த ஃபார்மேட்டில் போடலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி சம்ஸ் தந்திருக்கேன். ஜஸ்ட் இதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். இ பவர் எக்ஸ் வருது. ஸோ இந்த பவரில் இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து சப்ஸ்டியூஷன் எடுத்திருக்கேன். ஃபைனலாக அதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. லாஸ்ட் சம் இன் திஸ் வீடியோ, y dash minus y tan x is equal to e power sin x. இதுவும் functions of x alone p and q இருக்கு. ஸோ அதோட சொல்யூஷன் எழுதுகிறோம். e பவர் மைனஸ் இன்டெக்ரல் tan x ஓட எக்ஸ்பென்ஷன் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். இன்டெக்ரல் tan xனா log secant x, ஈயும் லாகும் கேன்சல் ஆகி secant x பவர் -1 வருது. தட் இஸ் 1/secant x. அந்த வேல்யூ கொண்டு வந்து இந்த வேல்யூஸில் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. 1/secantனா cos x. இங்கே பார்த்தீங்கன்னா sin xோட டிஃப்ரென்சியேஷன் தான் வந்து cos x. அதனால் சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். sin x tனும் cos x dx dtனும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ணால் we reach the result. ஸோ இந்த 12 சம்ஸும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை தவிர வேறு சம்ஸும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.